வணக்க மக்களே, சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறதா? அடுத்த விக்கெட் ரெடியா? திடீரென திமுக பக்கம் திரும்பிய அதிமுகவின் 2 முக்கிய புள்ளிகள். வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது இந்த தமிழக அரசியல் களம் என்பது இப்பொழுது இடைத்தேர்தல் டென்ஷனிலும் அடுத்த கட்சி தாவல்கள் என்பது பரவலாக பேசப்படும் செய்தியாக பார்க்கப்படுகிறதா? அதாவது அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சரான விஜயபாஸ்கர் போன்ற முக்கிய முகங்கள் எல்லாம் வெளியேறுவது குறித்தும் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு குறித்தும் மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அந்த தகவல் என்னவென்றால், அதாவது பிரபல சேனல் ஒன்றுக்கு பேட்டி தந்திருக்கிறார் நக்கீரன் பிரகாஷ் அவர்கள். அதிமுகவினது முக்கிய நிர்வாகிகள் வெளியேறுவது குறித்து அவர் கூறியிருப்பது என்னவென்றால், அதிமுக என்பது ஒரு பல் சக்கரம் போன்றது. அதில் ஒரு பருள் உடைந்தால் கண்டிப்பாக சக்கரம் சுழன்று நின்றுவிடும். கண்டிப்பாக அதன் கட்டமைப்பை உடையாத வரைக்கும் கட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா உருவாக்கிய இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்திருப்பது அனைவரும் பார்க்கப்பட்ட ஒன்று. அந்த கட்சி என்பது இப்படி இந்த நிலையில் இருப்பது என்பது அதிமுக தொண்டர்களே பெரும் அதிர்ச்சியை கூட ஏற்படுத்தியிருக்கிறதா? அதாவது விஜயபாஸ்கர் மீது சிபிஐ அமலாக்கத்துறை வழக்குகள் இருப்பதால் தமிழக அரசு போட்ட அந்த 4 வழக்குகளும் அவரது மேலில் நிலுவையில் உள்ளதா? தமிழகத்தை பொறுத்தவரை அதிக வழக்குகளை எதிர்கொண்டவர். அதை எதிர்கொள்வதே அவருடைய தற்போதைய அரசியல் நகர்வு என்பது குறிப்பிடத்தக்கதா? எடப்பாடி பழனிசாமியோ தனது பொதுச்செயலாளர் பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயத்தில் அரசியல் அனுபவமற்ற தனது மகன் மிதுனை கட்சிக்குள் கொண்டு வந்துள்ளார் என்று தான் கூறப்படுகிறதா? இது கண்டிப்பாக வாரிசு அரசியலுக்கு எதிராக தொடங்கப்பட்ட அதிமுகவில் இந்த வாரிசு ஆதிக்கம் கட்சியை முற்றிலும் அழித்துவிடும். அது மட்டுமின்றி மூத்த தலைவர் மற்றும் செங்கோட்டையன் வெளியேற்றியதற்கு மிதுன் ஆதிக்கமே மிக முக்கியமான காரணமாக கூற கருதப்படுகிறதா? இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன் நடிகர் விஜயுடன் மிதுன் அவர்கள் நடத்திய கூட்டணி பேச்சுவார்த்தை முற்றிலும் தோல்வி மட்டுமே சந்தித்திருந்தது. விஜய் இப்பொழுது எடப்பாடியை அதாவது ஏடாகுடமாக எதிர்பார்ப்பதற்கு காரணம், எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் மற்றும் SP வேலுமணியின் மகன் ஆகியோர் தேர்தல் முடிவிற்கு பிறகு திமுக விஐபி ஒருவருடன் சொகுசு காரில் அதாவது ரகசிய சந்திப்பு ஒன்று நடத்தியிருப்பதும் திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கியதாக பரவலாக பேசப்பட்ட செய்தியாக பார்க்கப்படுகிறதா? இப்போது ஐடி விங் பதவியும் மிதுன் கைப்பற்ற முயல்வது உட்கட்சியில் பெரும் கொந்தளிப்பை கூட ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படி விஜயபாஸ்கரை தொடர்ந்து அடுத்தடுத்ததாக அதிமுகவிலிருந்து வெளியேறப் போகும் மிக முக்கியமான நபராவார். அவர் ஏற்கனவே திமுக தரப்புடன் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இது தொடர்பாக அமைச்சர் அதாவது பொன்முடியிடம் திமுக தலைமை கருத்து கேட்டதற்கு அவர் சம்மதம் கூட தெரிவித்து விட்டாராம். CV சண்முகத்தை தொடர்ந்து முன்னாள் அமைச்சரான SP வேலுமணி அவர்கள் வெளியேற வாய்ப்புள்ளது என்று குறிப்பிட்டார். தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போவதாக பேசப்பட்டாலும் அவர்களெல்லாம் கண்டிப்பாக திமுக தரப்புடன் தனது தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இதில் CV சண்முகத்தை கட்சியில் இணைப்பது குறித்து அமைச்சர் பொன்முடியிடம், விஜயபாஸ்கர் குறித்த புதுக்கோட்டை ரகுபதி மற்றும் மெய்நாதன் ஆகியோரிடம் திமுக தலைமை கருத்துக்களை கேட்டுள்ளது. அவர்கள் இருவருமே திமுகவிற்கு வருவது பொன்முடி உள்ளிட்ட அமைச்சர்கள் சம்மதம் கூட தெரிவித்து விட்டதாகவும் திமுக வட்டாரத்தில் செய்திகள் பரவலாக பேசப்பட்டு வந்தது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.